ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் மோகன் பேசுகிறேன். பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு சில சொல்யூஷன் வந்து இப்போ வந்து சிபி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் அந்த நாமின் பேரில், அதாவது வந்து மைனராக இருக்கிறவங்களுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த நேம் சேஞ்சஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட்டில் நேம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதுக்காக அவங்க தரப்பில் கூறப்பட்டது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நாங்கள் மேனுவலாக வெரிஃபை தான் பண்ணுவோம். ஸோ வந்து நாங்கள் அந்த மாதிரி ரஃபாக வந்து எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டோம். ஸோ வெரிஃபை பண்ணி உங்கள் டாக்குமெண்ட்டுக்கு மேட்சப்பெல்லாம் நாங்கள் பார்த்து ஸோ நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம். ஸோ 1 லெட்டர்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ராப்ளம்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அட்ரஸ் சேஞ்சுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டெத் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம போனாலே அவங்க மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ ஷெல்ஃப் மோட், அதாவது வந்து பர்சனல் பாலிசி மட்டும்தான் அப்போ நம்ம வந்து இதை வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்புக்கு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் கொடுப்பேன்னு இருக்காங்க. இதில் வந்து இப்போ இந்த நேம் சேஞ்சு லெட்டர் சேஞ்சு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஒரு லெட்டர் மாறி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து 300 கேபியாக வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ காப்பி வந்து 300 கேபியாக குறைச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்கேனர் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ கேம் ஸ்கேனர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் நைட் வந்து ஒரு 2 பாண்ட் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ கரெக்டாக ஆச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க வெப்சைட் எரர் காமிக்குது, ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு 11:30க்கு மேலே ட்ரை பண்ணேன். 11:30லேருந்து 2 o'clock ஆச்சு. பார்த்தீங்கன்னா 1.5 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 20 பில்லு பாண்டு இதெல்லாம் அனுப்பணுன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அதனால் நைட்டில் மேக்ஸிமம் ட்ரை பண்ண நல்லாயிருக்கு. நான் நேற்று நைட்டு ட்ரை பண்ணேன். அப்டேட்லாம் கரெக்டாக இருக்குது. கேம் ஸ்கேனர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதில் வந்து 30 கேரக்டர் கேட்கும். அந்த ஃபைலோட சைஸ் கொடுத்துட்டிங்கன்னா 300 கேபி சைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைல் நேம் 30 கேரக்டர் டிஃப்ரெண்ட் கேரக்டராக கேட்கும். பட் சப்போஸ் அப்லோட் ஆகலை அப்படின்னா ஃபைலோட நேமை சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். பிஎஸ்சிஎல் பாண்டு மட்டும் அந்த கேம் ஸ்கேனரில் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், அதாவது எம்பி அதிகமாகும். அப்போ பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் லைஸாக கம்மி பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஸ்க்ரோப் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விடாமல் பில்லாக இருந்தாலும் பாண்டாக இருந்தாலும் அதை மட்டும் கரெக்டாக ஸ்க்ரோப் கொடுத்து அப்லோட் கொடுத்திங்கன்னா கரெக்டாக கேபி டவுன் ஆகும். ஸோ கண்டினியூ அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே பண்ணிகிட்டு இருங்க. ஷெல்ஃபாக வச்சுருக்குங்க, அதாவது இவங்க எல்லாருமே அனுப்புங்க. எஃப்டி அமௌண்ட்டுமே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டி விட்டவங்க, கையில் பாண்ட் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க நீங்கள் அனுப்புங்க. அக்னாலஜ்மெண்ட்டில் வச்சுருக்கிறவங்க யாரும் போட்டு, அதாவது உள்ளே வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க அப்படி மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இது ஷெல்ஃப் மோட் தான். அதாவது நீங்கள் மற்ற மாதிரி, அதாவது டெத் ஆனவங்க, அட்ரஸ் சேஞ்ச் ஆனவங்க, அதாவது ஆஃப்டர் மேரேஜ் அட்ரஸ் சேஞ்ச் ஆனவங்க, அக்னாலஜ்மெண்ட் வச்சுருக்கவங்களாம் நீங்கள் வந்து இதில் லாகின் பண்ணி, அதாவது இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் நம்பர் கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். மேபி மற்றபடி அதாவது 80% பேர் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த பாண்டு கையில் வச்சுருக்கிறவங்க தான். இதில் என்ன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லு இல்லை அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறையா பேர்கிட்ட இருந்தது. ஆக்சுவலாக வந்து அவங்க மேனுவலாக நாங்கள் சர்ச் பண்ணுவோம், நீங்கள் இருக்கிற பில்லை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அட்ரஸுக்கும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பில்லில் வந்து சீரியல் நம்பர் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் என்ட்ரு ஆகும்போது மொத்தம் 4 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ட்ரு ஆகும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட டோட்டல் கிளைம் அமௌண்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங்கில் டோட்டல் கிளைம் அமௌண்ட் என்ட்ரு பண்ணுங்கள். திரும்ப பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு, அதாவது திரும்ப நீங்கள் லாஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறீங்க இல்லையா உங்களோட டாக்குமெண்ட் எத்தனை டாக்குமெண்ட் இருக்கோ அதை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் வேல்யூவேஷன் காட்டும், எவ்வளோ அப்படின்னு சொல்லி காட்டும். நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ண வேல்யூவேஷன், நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்டு இவ்வளோ தான் வேல்யூவேஷன் இருக்குது. ஸோ இதுக்கான அமௌண்ட் இவ்வளோ, நீங்கள் டோட்டல் அமௌண்ட் இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறக்கான இது இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கட்டின அமௌண்ட்டை ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுங்கள். அவங்க மேனுவலாக வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ இருக்கிறவங்க மேக்ஸிமம் எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணுங்கள். 80% எல்லாருமே வந்து கட்டி விட்ட பாண்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டரும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேங்க் பாஸ்புக்கு. ஸோ நானே பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் பாஸ்புக் தான் அப்லோட் கொடுத்தேன். நிறைய பேர் எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்ன ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 2500 அப்ளோட் பண்ணும்போது யாருக்குமே சரியாக வந்து தகவல் ரீச் ஆகலை, அதாவது நியூஸ் வந்து ரீச் ஆகலை. ஏஜென்ட்டுங்களுமே வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லலை. கஸ்டமர்ஸுக்கும் இதை பற்றி அதிகமாக தெரியாமல் போயிடுச்சு. இன்னொரு பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, வெப்சைட் அப்போ வந்து ரொம்ப டல்லாக இருந்தது. இப்போ வெப்சைட் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நைட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். நெட் சென்டருக்கு போங்க. ஸோ வேணான்னு சொல்லலை. நெட் சென்டரில் பகலில் தான் போகலாம். நைட்லேயே 1 ஹவருக்கு மேலே ஆகுது ஒரு பாண்டு. பகலில் போனீங்கன்னா டைம் ஆகும். ஸோ அமௌண்ட் நிறைய செலவு பண்ண மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்க, படிக்கிறவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். 80% எல்லாருக்குமே வந்து தமிழ்நாட்டில் இந்த மணியை வாங்குறதுக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்ச விஷயத்த ஒன்றுக்கு ஒரு 10 பீப்புள், அதாவது ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுங்கள், கற்றுக் கொடுங்க. மெயினாக கேம் ஸ்கேனர் யூஸ் பண்ணி மொபைல் அப்டேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒன்ஸு நீங்கள் வந்து உங்களோட ஓன் பாலிசியை ட்ரை பண்ணுங்கள். ஏஜென்ட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இன்னும் ஒரு கிளியராக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், அதாவது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மொபைலில் பண்ணால்
ரொம்ப சிம்பிள். ஏன்னா மொபைல் தான் வந்து பெஸ்ட்டு. எல்லார் வீட்லேயும் வந்து இப்போ சிஸ்டம் இருக்காது. ஆனால் மொபைலில் குரோம் ப்ரௌசர் இருக்குது. கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். வேறு எந்த குரோம் ப்ரௌசரும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். கூகுள் குரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி கேம் ஸ்கேனரில் அப்படியே கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுற பாண்டை ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிக்கங்க. திரும்ப அதுக்கான டேட்டு, அதோட நம்பர், பாண்டு நம்பர், நெக்ஸ்ட்டு வந்து பில்லோட நம்பர், இது எல்லாமே அப்படியே ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தால் வித்தின் 1 ஹவரில் ஒரு பாண்டை நீங்கள் முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 20லேருந்து 25 பில்லு இருக்கிற ஒரு பாண்டை 1 ஹவரில் முடிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் வந்து மொபைல் யூஸ் பண்ணுங்கள். நைட்டில் வேணால் நெட் சென்டர் நம்ம கான்டெக்ட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெட் சென்டர் எல்லாருமே அவாய்ட் பண்ணுறாங்க. பகலில் வந்து அப்டேட் கரெக்டாக ஆக மாட்டேங்குது, அதாவது அப்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் மொபைலில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.